ஒரு தந்தை தன் உயிரை விட பிரியமான மகனை கடவுளுக்காக கொடுக்க தயாரானான். இது கற்பனை அல்ல, இது உண்மையில் நடந்த ஒரு ஆன்மீக சம்பவம். தமிழ்நாட்டின் ஒரு புனித ஊரில் பரஞ்சோதி என்ற வீரர் வாழ்ந்தார். போரில் வெற்றி பெற்ற வீரன். ஆனா அவரது உண்மையான அடையாளம் ஒரு சிவபக்தன். அவருக்கும் அவரது மனைவிக்கும் ஒரே ஒரு விதி இருந்தது. சிவபக்தர்களுக்கு அன்னதானம் செய்யாமல் அவர்கள் சாப்பிட மாட்டார்கள். அந்த வீட்டில் ஒரு மகன். அவன்தான் அவர்களின் உலகம். அவனின் சிரிப்புதான் அவர்களின் வாழ்க்கை. ஒரு நாள் மழை பெய்து கொண்டிருந்த இரவில் ஒரு அந்நியர் வீட்டின் வாசலில் நின்றார். அவரை உள்ளே அழைத்தார்கள். ஆனா அவர் சொன்ன வார்த்தை அந்த வீடு முழுக்க அமைதியாக்கியது. எனக்கு உங்கள் மகனின் மாமிசம் வேண்டும். கண்ணீர் இருந்தது, வலி இருந்தது, ஆனா பக்தி அதைவிட பெரியது. மிக கடினமான முடிவு எடுத்தார்கள். தங்கள் மகனை தியாகம் செய்ய தயாரானார்கள். இது ஒரு மனிதனின் முடிவில்லை, இது பக்தியின் உச்சம். ஒரு தந்தை தன் இதயத்தையே இறைவனிடம் ஒப்படைத்தான். சிறுத்தொண்டா, உன் பக்தி உலகம் அறிய வேண்டிய ஒன்று. ஒரு தந்தையின் இதயத்தை விட எதுவும் பெரியதல்ல. ஆனா அதையும் தாண்டி நீ என்னை நம்பினாய். உன் பக்தி உண்மையானது. அப்படிச் சொல்லி சிவபெருமான் அருள் பார்வை செலுத்திய அந்த நொடியில் இறந்து போனதாக நினைத்த சீராளன் துள்ளிக் குதித்து அப்பா என்று ஓடி வந்தான். சிறு தொண்டரின் பக்தியை பார்த்து சிவபெருமான் மகிழ்ந்தார். உன் பக்தி உண்மையானது என்று அருள் புரிந்தார். அந்த நொடியில் அந்த வீடு முழுவதும் ஆனந்தத்தால் நிரம்பியது. பக்தி சாதாரண நம்பிக்கை அல்ல. சோதனை வந்தாலும் இறைவனை விட்டு விலகாமல் இருப்பதுதான் உண்மையான பக்தி. அதனால்தான் சிறு தொண்டர் நாயனார் இன்று வரை 63 நாயன்மார்களில் ஒருவராக போற்றப்படுகிறார். பக்தி சோதிக்கப்படலாம், ஆனா உண்மையான பக்தி ஒருபோதும் தோற்காது. ஒரு பக்தனாக மட்டுமல்ல, ஒரு தந்தையாகவும் ஒரு கணவராகவும் தன் குடும்பத்தோடு சேர்ந்து இறைவனின் அருளை பெற்றவர் சிறு தொண்டர் நாயனார். இன்றும் அவரது குடும்பத்துடன் சேர்ந்து சிவன் கோவில்களில் காட்சியளிக்கிறார். வாழ்க்கையில் நமக்கு பிடித்த எல்லாமே எப்போதும் நம்மோடு இருக்கும் என்று சொல்ல முடியாது. சில நேரங்களில நம்ம மனசுக்கு மிகவும் பிடித்ததையே வாழ்க்கை நம்மிடமிருந்து எடுத்துக்கொள்ள முயற்சி செய்யும். அந்த நேரத்தில் உடைந்து போகாமல் இறைவன் என்னை கைவிட மாட்டார் என்று நம்பிக்கையுடன் நிற்பதுதான் உண்மையான பக்தி. அதைத்தான் சிறு தொண்டர் நாயனார் தன் வாழ்க்கையால் உலகத்திற்கு உணர்த்தினார். இந்த வீடியோவை பார்க்கும் நீங்கள் மனதார 3 முறை ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய் என்று சொல்லுங்கள். சிவன் அருள் உங்களுக்கு கிடைத்தால் அதுவே எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். ஓம் நம சிவாய.